எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் ஈரானை கைப்பற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக நடத்தப்பட்டு இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாரையும் நம்ப வச்சாலும் அதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான உள்நோக்கம் இருக்கதான் செய்யுது. அதுதான் லெபனான் சொல்லக்கூடிய நாட்டை இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு நாடு மறுபடியும் ஆக்கிரமிப்பு செய்யறதுக்காக தான் இந்த யுத்தத்தை இப்ப நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடியத தற்சமயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த யுத்தங்கள் வாயிலா தெரிந்து கொள்ள முடியுது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படை தொடர்ந்து ஈரானை தாக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்து கொண்டு இருந்தாலும் அதே நேரத்துல இஸ்ரேல் என்ன செய்துட்டு இருக்குதுன்னா, லெபனான்ல தங்களுடைய படைகளை தரை வழியா அனுப்பி அங்க தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு நிகழ்வை தான் காசாவிலையும் செய்தாங்க. காசாவில் ஒரு போரை தொடுத்த பிறகு அந்த காசான்னு சொல்லக்கூடிய அந்த சிறிய நிலப்பரப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக 1,00,000க்கும் அதிகமான மக்களை கொன்று குவித்தாங்க. உலகம் முழுவதும் அந்த மக்களை தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய பட்டத்தையும் கொடுத்தாங்க. அதையும் உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டோம். அதே மாதிரி லெபனான் சொல்லக்கூடிய நாட்டை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்துட்டு இருக்கிறாங்க. அதற்காக போராடக்கூடிய ஹெஸ்புல்லா இயக்கத்தையும் தீவிரவாத இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அதுல எந்த விதமான முரண்பாடும் இருக்க போறது கிடையாது. இதே நேரத்துல இஸ்ரேல் எதற்காக இப்ப லெபனானுடைய நிலப்பரப்பை நோக்கி உள்ள பயணப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விய எந்த மீடியாவும் கேட்க போறதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அது இஸ்ரேலுடைய அந்த சாத்தானாகிய நெதன்யாகு அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், ஒரு கிரேட் இஸ்ரேல்னு சொல்லக்கூடியதை நாங்க அமைக்க தான் போறோம் அப்படின்னு. அதனுடைய முன்னேற்பாடை தான் காசாவை கைப்பற்றி ஜெருசலம் எல்லாத்தையும் உள்ளடக்குறாங்க. இப்போ லெபனானையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சின்னு சொல்லக்கூடியது நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப இதோட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. இதற்கு அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான், சிரியா, துருக்கி போன்ற நாடுகளையும் நிச்சயமா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு உட்படுத்ததான் போறாங்க. அப்பவும் அவர்களை தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. நாம ரெடியா அதையும் ஏற்றுக்கொள்ளதான் செய்யணும். ஏன்னா இஸ்ரேல் எப்பவுமே இந்த உலக மக்களுக்கு நல்லதை தான் செய்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஆக சிறந்த உதாரணம் தான் எஸ்டின் ஃபைல்ல வரிசையா வந்துட்டு இருக்கிறதே நம்ம பாக்குறோம். நிச்சயமா நம்ம இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணதான் செய்யணும். ஈரானை தாக்க வேண்டிய அவசியம் எதற்காகனா, ஈரானை தாக்கக்கூடிய நேரத்துல ஈரான் கல்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை தான் தாக்குவாங்கன்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு தெரியும். அவங்க கல்ஃப்ல தாக்கப்படக்கூடிய நேரத்துல அதனால யாருக்கு இழப்பாகும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல அது கல்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய வருமானத்தை நம்பி கடல் கடந்து போன இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரம் சொல்லக்கூடியது பாதிக்கப்படும். மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய நேரத்துல நிச்சயமா அங்க என்ன நடக்கும்னா, பொருளாதாரம் சுணக்கம் ஏற்படும். அந்த நாடுகளுடைய பணப்புழக்கம்னு சொல்லக்கூடியது குறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த நேரத்துல இந்த போர்களை எல்லாம் யார் நடத்த ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது. என்னன்னா, ரோத்சைல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூத முதலாளியினுடைய கட்டமைப்புக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியதான் முதன்மையான நோக்கமா இருக்குது. அவன் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் கடன் கொடுக்கறது மூலம் அந்த நாடுகளுடைய உள்நாட்டு வரவு செலவுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள்ல வைத்து அந்த நாடுகளை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லக்கூடியதான் இதனுடைய இறுதி நோக்கத்தை நோக்கிதான் இது பயணப்பட்டு இருக்குது. அதனாலதான் எவ்வளவு உயிர்கள் இங்க கொல்லப்பட்டாலும் எவ்வளவு இழப்புகள் அவங்க வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட்டது இல்லை. இருந்தாலும் கொல்லப்படக்கூடியது அப்பாவி மக்களும் அவர்களுடைய பொருளாதாரம் மட்டும்தான். கஷ்டப்பட்டு 50 வருஷம் 20 வருஷம் வெளிநாடுகளில் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் பிரச்சனை வருமே தவிர முதலாளிகளுக்கு நிச்சயமா வராது. இந்த ரோத்சைல்ட்னு சொல்லக்கூடிய அவனுடைய அந்த பேங்கிங் சிஸ்டத்துக்கு உள்ள ஒட்டுமொத்த நாடும் வரணும்னு சொல்றதுக்காக செய்யக்கூடிய யுத்தம் தான் இந்த யுத்தம்.
அதனாலதான் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடியதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வரக்கூடிய நேரத்துல இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் அவங்க கைக்குள்ள எளிமையான முறையில போயிடும். இதுல விதிவிலக்கா இருக்கக்கூடியதான் ஈரான், வடகொரியா போன்ற நாடுகள். அந்த நாடுகளையும் தங்களுடைய டாலர் சிஸ்டத்துக்கு உள்ளாடி கொண்டு வரக்கூடிய நேரத்துல அவங்களுடைய டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடியது நிச்சயமா இன்னும் எளிமையான முறையில ஆக்கப்பட்டு விடும். ஏன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சில கமிஷன் போட்டா கூட ஒட்டுமொத்த உலக அளவுல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல லட்சக்கணக்கான கோடிகளை அவங்க சம்பாதிக்க முடியும்னு சொல்லக்கூடியதும் இதுல இருக்கக்கூடிய அபாயகரமான ஒரு நிகழ்வா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்னதான் பேசினாலும் அவர்களுடைய உபகரணங்களை பயன்படுத்தி தான் நம்முடைய கருத்துக்களையும் பதிவு செய்யணும். அவர்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போக வேண்டியது இருக்கிறதுனால இப்படி நடக்குதுன்னு சொன்னாலும் அதை நம்மளால தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. ஏன்னா கல்வி அறிவுன்னு சொல்லக்கூடியதுல நிச்சயமா நாம பின்தங்கி தான் இருக்கிறோம். நம்ம கிட்ட கல்விய செயல்படுத்தக்கூடிய திறமை இருந்த அளவுக்கு புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறன்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப பலகீனமா இருக்கிறதுனால அந்த இடத்த அவங்க ஃபில் பண்ணி தங்களுடைய ஆளுமைய ஒட்டுமொத்த உலகத்திலையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடியதையும் இதுல நம்ம கவனிக்கணும். இந்த பதிவினுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போரை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதற்கு பின்னாடி அவங்களுடைய ஒரு கோர் அஜெண்டா என்னன்னு சொல்லக்கூடியதை நம்ம கண்டுக்காமலே போயிருவோம். இப்போ அவங்க லெபனானை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா டீபாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இந்த டீபாப்புலேஷனை எதற்கு அவங்க பண்றாங்கன்னா, மக்கள் தொகையை அவங்க கட்டுக்குள்ள வச்சாதான் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலை இன்னும் பலப்படுத்த முடியும்னு சொல்லக்கூடியதுக்காக அந்த வேலையை செய்யறதுக்காக தான் மத அமைப்புகளை தூண்டிவிட்டு பல கலவரங்களை உருவாக்கி பல உயிரிழப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியதான் பில்கேட்ஸினுடைய ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, ரோஸ் சைல்டினுடைய ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, அதை உறுதிப்படுத்ததான் செய்யுது. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை அவங்க எதுக்காக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க? தங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளத்தை அவங்க ஒரு ஸ்திர தன்மையோடி காலங்காலத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை நோக்கத்தை நோக்கிதான் இந்த குடும்பங்கள் தொடர்ந்து பயணப்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை நாம இதுல இருந்து புரிந்து கொள்ளணும்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.